ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் துறையூர் பக்கத்தில் 3 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில், இந்த கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோட வரலாறையும் சிறப்பையும் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் இருக்க இடத்த பெருமாள்மலை அடிவாரம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை வந்து தமிழகத்தின் தென் திருப்பதின்னு சொல்கிறாங்க. அதாவது திருப்பதிக்கு காணிக்கை செலுத்த நினச்சிட்டு இருக்கவங்க போக முடியலன்னா இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்தலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா துறையூர் டு பெரம்பலூர் நெடுஞ்சாலையில் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம். பஸ் வசதிலாம் நிறையா இருக்குங்க. இந்த கோயில் இருக்க மலையை சுற்றி கிரிவலம் போகிறதுக்காண்டி சாலை அமைச்சிருக்காங்க. அந்த சாலையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நாம் இப்போ இந்த கோயில் இருக்க மலையோட அடிவார பகுதிக்கு வந்துட்டாங்க. இந்த கோயில் அடிவாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. அங்கே ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அப்படியே மலையேற ஆரம்பிக்கலாங்க. மலை அடிவாரத்தில் 10 ரூபா டிக்கெட், என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலை மேலே ஆரம்பிக்கலாங்க. 2 வீலரில் வரவங்க மறக்காமல் ஹெல்மெட்டும் லைசன்ஸும் எடுத்துருவாங்க. அப்போ தான் உங்களை மலைக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மலை மேலே உள்ள கோயிலுக்கு போகணும்னா நீங்கள் 2 வீலர், கார் வேணும் அலோவ் பண்ணுறாங்க. இது மூலிமா நீங்கள் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் மலை மேலே உள்ள கோயிலுக்கு போயிடலாம். பஸ்ஸில் இந்த கோயில் வருவாங்க. காலையில் 9 மணி முதல் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த கோயிலோட திறந்துருக்குங்க. அந்த டைமில் போனீங்கன்னா சாமி கும்பிட்டு வரலாம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அந்த தேதியில் நீங்கள் போனீங்கன்னா கோயிலில் கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க. மற்ற நாளில் போனீங்கன்னா கூட்டம் பெருசாக இருக்காதுங்க. நீங்கள் ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு வரலாங்க. அந்த மலை ரோட்டில் 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெண்டு வருங்க. அந்த பெண்டில் இருந்து துறையூர் சிட்டி மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமத்தெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ஈவினிங் நேரத்தில் போனாங்க. அதனால அந்த வெயிலுக்கும் அழகாக இருந்துச்சு. 11ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழன் பேரனோட ஆட்சி காலத்தில் இந்த கோயில் கட்டுறதா வரலாறு சொல்லுதுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான கொல்லிமலை, பச்சை மலை, அதாவது சேர்ந்த மலை தாங்க இந்த பெருமாள் மலை. இந்த கோயிலுக்கு போகிற மலைப்பாதையில் குரங்குகளோட அட்டகாசம் ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும். பார்த்து கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள்.
இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தரமட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 900 அடி உயரத்தில் இருக்குதுங்க. புரட்டாசி மாதம் இந்த கோயிலுக்கு வந்து இந்த பெருமாளை தரிசிச்சிங்கன்னா மகா புண்ணியம்னு சொல்கிறாங்க. இந்த பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு இருந்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை தடை இதெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தீர்த்தமாக துளசி கொடுப்பாங்க. இந்த கோவில் சன்னதியில் கருப்பண்ணசாமிக்கும் ஒரு சன்னதி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, அதனால் கோயிலுக்குள்ளே உள்ள வீடியோவை நான் காமிச்சிருக்க மாட்டேங்க. இந்த கோயிலுக்கு புரட்டாசி மாதம் வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. இந்த கோயிலில் 7 கருங்கல் தூண்கள் விசேஷமானு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
போட்டுருவாங்க. Beep 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 beep.